ஓம் சாந்தி 18/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தன் மீது தானே இரக்கம் கொள்ளுங்கள். பாபா தரும் ஸ்ரீமத் படி நடந்து சென்று கொண்டே இருங்கள்ன்றாரு. ஸ்கூல்ல டீச்சர்லாம் சொல்லுவாங்கள்ல, உன் நல்லதுக்கு தான்ப்பா சொல்றேன், நீ ஏன் கேட்க மாட்டேற அப்படின்ட்டு. அந்த மாதிரி பாபா வந்து உங்க மீது நீங்களே கருணை வைங்க. இந்த அவர் என்ன ஸ்ரீமத் சொல்றாரோ அதுபடி நடந்தீங்கன்னா மாயாட்டந்து தப்பிச்சுக்கலாம். பாபாவின் ஸ்ரீமத், குழந்தைகளே நேரத்தை வீணாக்காதீர்கள்ன்றாரு. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நேர்மறையான ஆக்கப்பூர்வமான காரியங்களை இப்ப செய்யுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. ஏன்னா இப்ப நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் அந்த எடுக்க போற அடுத்த 84 பிரிவுகளுக்கு இதுதான் வந்து எல்லாமே நமக்கு ஃபவுண்டேஷனா அமையுது. ஃபவுண்டேஷன் வந்து இப்ப நம்ம செய்யற காரியம் தான். பிரம்மா தலையெழுத்து எழுதிட்டாருன்னு சொல்றோம், நம்மளே தான் நம்மளுடைய கர்மா மூலமா இப்ப தலையெழுத்து எழுதிக்கிறோம் எடுக்க போற அடுத்த பிறவிகள் எல்லாத்துக்குமே. அதனால இப்ப பாசிட்டிவா நேர்மறையான ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்யுங்கன்றாரு. கேள்வி, யார் அதிர்ஷ்டசாலி குழந்தைகளோ அவர்களின் முக்கிய தாரணை என்னவாக இருக்கும்? பதில், அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் அதிகாலையிலிருந்து மிகுந்த அன்போடு பாபாவை நினைவு செய்வார்கள். பாபாவோட இனிமையான உரையாடல் செய்வார்கள். ஒருபோதும் தன் மீதே கூட இரக்கமில்லாதவர்களாக ஆக மாட்டார்கள்னு சொல்றாரு. அவர்கள் பாஸ்வித் ஆனர் ஆவதற்கான புருஷார்த்தம் செய்து தன்னை ராஜ பதவிக்கு தகுதியானவர்களாக ஆக்கி கொள்வார்கள்னு சொல்றாரு. யார் அதிர்ஷ்டசாலியோ அவங்க வந்து இந்த மாதிரி இருப்பாங்கன்ட்டு பாபா வந்து சொல்றாரு. பாபா கூட அன்போடு பேசுவாங்க. காலையில எழுந்துச்சு அவர் கூட நினைவு செய்வாங்க, பேசுவாங்க. அப்புறம் புருஷார்த்தம் செஞ்சு பாஸ்வித் ஆனர் ஆவதற்காக புருஷார்த்தம் செய்வாங்கன்றாரு. ஓம் சாந்தி. குழந்தைகள் பாபாவுக்கு முன்பாக அமர்ந்துள்ளனர் என்றால் அவரே தான் நம்முடைய எல்லையற்ற தந்தையாக உள்ளார் என்பதை அறிந்துள்ளனர். அவர் நமக்கு சுகம் தருவதற்காக ஸ்ரீமத் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்ப நமக்கு பாபா ஏன் ஸ்ரீமத் கொடுக்குறாருன்னா நம்ம ஜாலியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதற்காக மகிமை பாடப்படுகிறது இல்லையா. அவரை என்னன்னு சொல்றாங்கன்னா, கருணை உள்ளம் கொண்டவர், துன்பங்களில் இருந்து விடுவிப்பவர் என்று அதிக மகிமை செய்யறாங்கன்னு சொல்றாரு. பாபா சொல்கிறார், வெறுமனே மகிமையின் விஷயம் மட்டுமல்ல, தந்தைக்கோ குழந்தைகளுக்கு வழிமுறை தர வேண்டிய கடமை இருக்குதுன்றாரு. பாபாவுக்கு ஒரு கடமை இருக்கு, என்னன்னா நமக்கு சரியான வழிமுறை கொடுக்கணும், அந்த கடமை இருக்குன்றார். எல்லையற்ற தந்தையும் வழிமுறை தருகிறார். உயர்ந்தலும் உயர்ந்த தந்தை என்றால் நிச்சயமாக அவருடைய வழிமுறையும் கூட உயர்ந்தலும் உயர்ந்ததாகவே தானே இருக்கும் சொல்றாரு. மனுஷங்களோட வழியை விட அது டிஃப்ரெண்டா இருக்கும், அது உயர்ந்த வழியா இருக்கும்னு சொல்றாரு. வழிமுறையை பெற்றுக்கொள்வது ஆத்மா தான் சொல்றாரு. இப்ப நம்ம இந்த உடல் மூலமா நம்ம ஆத்மா பாபா என்ன சொல்றாரோ அதை கேட்கறோம். நல்ல அல்லது கெட்ட காரியத்தை ஆத்மா தான் செய்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இச்சமயம் உலகத்திற்கு கிடைப்பது ராவணனின் வழிமுறை. இப்ப நம்ம மனுஷங்க பேச்சு கேட்கறோம், மற்றவங்க பேச்சு கேட்கறோம், இல்ல மன வழியில போறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து ராவணன் மாயாவுடைய வழிமுறை சொல்றாரு. குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்கிறது ராமரின் வழிமுறைன்னு சொல்றாரு. ராவணன் வழிமுறையால் இரக்கமற்றவராகி தலைக்கீழான காரியம் செய்யறாங்கன்றாரு. இப்ப மாயா சொல்லி கொடுக்குது, புத்தியில உட்காந்துட்டு மாயா வந்து இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்லுது. அந்த 5 விகாரத்துக்கு வசப்பட்டு அந்த புத்தி மூலமா நம்ம செய்யற காரியங்கள் எல்லாமே என்ன ஆயிடுதுன்னா இரக்கமற்றவராகி ஆயிடுது. தலைக்கீழான காரியமா இப்ப செய்யறாங்க. வெளி உலகத்தினர் அப்படி செய்யறாங்க. இப்ப நம்ம சங்கமிகத்துல வந்துட்டோம். வெளி உலகத்தினர் அந்த இரக்கமே இல்லாம இந்த கொலை பண்றது, கொள்ளை அடிக்கிறது இதெல்லாம் வந்து செய்யறாங்க இல்லையா. ஏன்னா அந்த ராவணனுடைய வழிமுறைன்றாரு. பாபா அறிவுரை தருகிறார், நேர்மையான நல்ல காரியம் செய்யுங்கள் என்று. ஆனா பாபா நமக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு, இப்ப நேர்மையானவங்களா இருங்க, நல்ல காரியம் செய்யுங்கன்ட்டு. அனைத்திலும் நல்ல காரியம் தன் மீது தானே இரக்கம் கொள்ளுங்கள்ன்றார். ஃபர்ஸ்ட் நீங்க மாறுங்க, சுயம் மாறி அப்புறம் உலகம் மாறட்டும். நம்ம வந்து சுயம் மாறணும்னா நம்ம மேல நம்மே கருணை வைக்கணும்ன்றார். நீங்கள் அறிவீர்கள், நம் ஆத்மா சதோ பிரதானமாக இருந்தோம், ஒரு காலத்துல மிகவும் சுகமாக இருந்தோம். பிறகு ராவணின் வழி கிடைத்ததால் நீங்கள் தம பிரதானமாக ஆகிட்டீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது பாபா மீண்டும் வழிமுறை தருகிறார். 1, பாபாவின் நினைவில் இருங்கள். இப்போது தன் மீது இரக்கம் வையுங்கள். இந்த வழிமுறையை நமக்கு தருகிறார். என்ன வழிமுறை தருகிறார்னா, நம்ம மேலேயே கருணை வைக்கணும், இரக்கம் வைக்கணும், பாபாவை நினைக்கணும். பாபா கருணை காட்டுவதில்லை, அவர் ஒன்றும் கருணெல்லாம் காட்ட மாட்டார். கோயில்ல போயிட்டு கருணை காட்டு கடவுளே அப்படின்னு சொல்லுவோம். அவர் என்ன நம்ம கர்மா சரியில்லைன்னா அவர் என்ன பண்ண முடியும். அதனால நீங்க வந்து உங்க மீது கருணை காட்டுங்கன்றார். பாபாவோ ஸ்ரீமத் தருகிறார். அவர் வந்து எப்படி தப்பிக்கணும் வழிதான் சொல்வார். ஆனா நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணி அப்படியே பிடிச்சி நம்ம அழகா வந்து டிராவல் பண்ணிடணும். அவர் வந்து நம்மளை வந்து கருணை காட்டுறதோ ஏன்னா அவர் பிறப்பிறப்பிலே வர்றதில்லை, அவர் என்ன பண்ண முடியும். அதனால பாபா ஸ்ரீமத் தான் தருவார். இப்படி செய்யுங்கள்ட்டு சொல்றாரு. தன் மீது தானே இரக்கம் கொள்ளுங்கள்னு சொல்றாரு.
தன்னை ஆத்மா என உணர்ந்து தன்னுடைய பதீத பாவனர் தூய்மையாக்கும் தந்தையை இப்ப நினைவு செய்யுங்கள்ன்றாரு. இதுதான் ஒரே வழி. ஒரே வழி என்னன்னா உடல் உணர்வை விட்டுட்டு ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபாவை நினைவு செய்யணும். அப்போது நீங்கள் பாவனமாகி விடுவீர்கள்ட்டு பாபா சொல்றாரு. பாபா அறிவுரை தருகிறார், நீங்கள் எப்படி தூய்மையாவது என்று அட்வைஸ் கொடுக்கிறாரு. பாபா தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர். அவர் ஸ்ரீமத் தருகிறார். அவர் நமக்கு ஸ்ரீமத் உயர்ந்த வழி காட்டுறார். அவருடைய வழிமுறைப்படி நடக்கவில்லை என்றால் தன் மீது இரக்கம் வைக்காதவராக ஆகுறீங்கன்றாரு. இப்ப அந்த ஸ்ரீமத் நமக்கு கஷ்டமா இருக்கு ஃபாலோ பண்றதுக்கு அப்படின்னா, இப்ப தூக்கத்தை விட்டு காலையில எழுந்திருக்கணும், அமிர்த வேலை எழுந்திருக்கணும், முரளி நிறைய தடவை படிக்கணும், டிராஃபிக் ஒரு அடிக்கடி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவரை நினைக்கணும். இதெல்லாம் நம்ம நடக்கலைன்னா நம்ம மேலே நம்ம கருணை வைக்காதவராக ஆகுறீங்கன்றாரு. என்ன பண்றது, ஆசிரியர் வழி சொல்வாரு, ஆனா அந்த வழியை நம்ம கடைபிடிக்கணும் இல்லையா. பாபா ஸ்ரீமத் தருகிறார், குழந்தைகளே நேரத்தை வீணடிக்காதீங்கன்றாரு. முக்கியமா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்றாரு. ஏன்னா நம்ம 63 ஜென்மமா தூங்கியே சாப்பிட்டே கழித்தோன்ட்டு ஒரு பாடல் கூட இருக்க சொல்லுவாங்கல்ல, தூங்கி கழிச்சு சாப்பிட்டு கழிச்சு தான் வந்தோம். அதையே இப்பயும் நம்ம செய்யக்கூடாது. செய்யுங்க, ஆனா பாபா நினைவுல இருந்து செய்யுங்கன்றாரு. பாபா அவர் ஆத்மான்னு புரிஞ்சுட்டு அவரை நினைக்க சொல்றாரு, அவ்வளவுதான். இந்த பாடத்தை பக்காவாக ஆக்கி கொள்ளுங்கள்ன்றாரு. நம்ம ஆத்மா என்று ஃபர்ஸ்ட் பக்கா ஆக்கிக்காங்க. சரீர நிர்வாகத்திற்காக தொழில் முதலியவற்றை செய்யுங்க. இப்போ நம்ம வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குது, ஒருவேளை நமக்கு பந்தனம் இருக்குன்னா நம்ம சரீர நிர்வாகத்துக்காக வேலைக்கு போக வேண்டியது இருக்கும். பிறகும் நீங்க நேரம் ஒதுக்கி யுக்தியை உருவாக்குங்கள்ன்றாரு. நீங்க வேலைக்கு போறேன்னு அதுலேயே நீங்க ஓடிக்கிட்டு பாபா நினைக்காம இருக்கக்கூடாது. டைம் ஒதுக்கி யுக்தியை உருவாக்குங்கன்றாரு. காரியம் செய்து கொண்டிருந்தாலும் ஆத்மாவின் புத்தி பாபாவிடம் தான் இருக்க வேண்டும்ன்றாரு. வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே நீங்க பாபா புத்தி மட்டும் பாபாட்ட இருக்கணும். எப்படி நாயகன் நாயகி காரியங்களை செய்யறாங்க இல்லையா, அந்த லௌகீகத்துல நாயகன் நாயகி அவங்க ஒருத்தவங்க நினைவுலே இருப்பாங்க. இருவரும் ஒருவர் மற்றவரிடம் பிரியம் வைக்கின்றனர், அதனால நினைக்கிறாங்க. இங்கே அது போல் இல்லைன்னு சொல்றாரு. இங்க நம்ம அந்த மாதிரி கிடையாது, ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பாபாவை நினைக்கணும்ன்றாரு. நீங்கள் பக்தி மார்க்கத்திலும் கூட நினைவு செய்றீங்க. பக்தியில கூட நம்ம கடவுளேன்ட்டு யாரையோ அந்த உருவத்தை நினைச்சோம். அநேகர் கேட்கறாங்க எப்படி நினைவு செய்வது என்று. நிறைய பேர் கேட்குறாங்க, எப்படி நினைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆத்மாவின் பரமாத்மாவின் வடிவம் என்ன நினைவு செய்வதற்குன்ட்டு கேட்குறாங்க. அதாவது இது வரைக்கும் உருவமாக நினச்சிட்டாங்க. இப்போ புள்ளின்னொடனே அவங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டுது. பாபா புள்ளியாக இருக்கிறாரு, நம்ம ஆத்மா புள்ளியாக இருக்கிறோம், கண்ணுக்கு தெரிய மாட்டோன்னொடனே இதை எப்படி நம்ம நினைக்கிறதுன்ட்டு நிறைய பேருக்கு குழப்பம்ன்றாரு. ஏனென்றால் பக்தி மார்க்கத்தில் பாடப்படுகிறது, பரமாத்மா பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர்ன்ட்டு பாடியிருக்கிறாங்க. அவருக்கு பெயர் வடிவம் அப்பாற்பட்டதுன்னா அந்த மாதிரி ஒரு பொருளே உலகத்துல இருக்கவே முடியாது. ஒரு சேர் இருக்குனாலும் அது சேர்ன்னு பேர் வச்சிருக்காங்க, வடிவமும் அதுக்கு இருக்குது. ஒரு பொருளுக்கே ஒரு பெயர் வடிவம் இருக்கும் போது கடவுளுக்கு பெயர் வடிவம் இருக்காதா? பரமாத்மா பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர்னு சொல்லியிருக்காங்க பக்தியில. பாருங்க, இதுவே பெரிய உருட்டு. ஃபர்ஸ்ட் உருட்டு தான். இந்த மாதிரிலாம் தப்பா சொல்லக்கூடாது. பாபாவுக்கு பேர் இருக்குது, சிவன் தான் அவர் பேர், சிவன். அவர் வடிவம் புள்ளியா இருக்கிறாரு, அப்புறம் என்ன பேர் வடிவம் இல்லைன்றீங்க? ஆனால் அப்படி இல்லைன்றார் பாபா. சொல்லவும் செய்யறாங்க. புருவ மத்தியில் ஆத்மா நட்சத்திரத்தை போல இருக்குது என்று பக்தி மார்க்கத்துல சொல்றாங்க. பிறகு ஏன் சொல்கின்றனர், ஆத்மா என்பது என்ன என்று அதை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் அறிந்து கொள்ளக்கூடிய பொருள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆத்மாவை அறிந்து உணர்ந்திட கொல்லப்படுகின்றதுன்னு சொல்றாரு. பாபா சொல்றாரு, ஆத்மாவை உங்களால தெரிஞ்சு உணர முடியும்ன்றாரு. உணர முடியும், ஆனா அதை கண்ணால பார்க்க முடியாது. ஆனா ஆத்மா பக்கத்துல இருக்கிறது உங்களால உணர முடியும்ன்றாரு. பரமாத்மாவையும் அப்படிதான், பார்க்க முடியாது, ஆனாலும் உங்களால தெரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து கொள்ளப்படுகிறதுன்னு சொல்றாரு. அது மிகவும் சூட்சமமான பொருளாகுன்றாரு. இப்போ ஆத்மா பரமாத்மா இதுதான் உலகத்திலே இருக்குது. இந்த உடல்லாம் அழிஞ்சு போயிடும். இப்போ ஏதாவது ஒரு மரணம் டக்குன்னு அந்த உடல் முடிஞ்சு போச்சு, உடலை தூக்கிட்டு போய் எரிச்சிருவாங்க. ஆனா அந்த ஆத்மா, அதுல நடிச்சிட்டு இருந்தவங்க ஆத்மா தான். ஆத்மா பரமாத்மா தான் உண்மையானவங்க இந்த உலகத்துல. மற்றெல்லாம் அழிஞ்சு போயிடும், அந்த ரெண்டும் அழியாது. அந்த ஆத்மா பரமாத்மாவை நம்மளால உணரதான் முடியாது. ரொம்ப சூட்சமமான பொருளாகுன்றார். கண்ணால பார்க்க முடியாது, ஏன்னா கண்ணால பார்த்தா எல்லாம் அழிஞ்சு போயிடும்ன்றதுனால ஆத்மா பரமாத்மா கண்ணால நம்மளால பார்க்க முடியாது. மின்மினி பூச்சியை விடவும் மிக நுட்பமானது இந்த ஆத்மான்னு சொல்றாரு. சரீரத்துல இருந்து எப்படி வெளியேறுது என்பது கூட தெரியவில்லை. டாக்டர்ஸ்லாம் எப்படி ஆத்மா இருக்குது பார்க்கலான்ட்டு பொட்டியில வச்சு அடைச்சி வச்சு பார்த்தா கூட அது எப்படி போகுதுன்னு தெரியல. ஆத்மா உள்ளது என சாட்சாத்காரம் ஆகின்றது. ஆத்மாவின் காட்சி கிடைத்தது என்றால் என்ன? அதுவும் நட்சத்திரம் போல சூட்சமமானது. தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கள்ன்றாரு. இப்ப காட்சி கிடைச்சா மட்டும் என்ன ஆக போகுதுன்றாரு. அது ஆத்மானே நமக்கு தெரியாது, அது நட்சத்திரம் போல சூட்சமா இருக்குன்றாரு. இப்ப நீங்க உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பாபாவை நினைவு செய்யுங்கன்றாரு. எப்படி ஆத்மாவோ அது போல பரமாத்மாவும் கூட
சோல் ஆத்மா தான், அவரும் சோல் தான். ஆனால் பரமாத்மாவுக்கு சுப்ரீம் சோல், அதிமேன்மையான சோல் என்று சொல்லப்படுகிறதுன்றாரு. அதாவது எல்லா ஆத்மாக்களை காட்டிலும் அவர் வந்து அதிமேன்மையான ஆத்மா. அதனால சுப்ரீம் சோல்ட்டு நம்ம சொல்றோம். அவர் பிறப்பிறப்புல வர்றதில்ல. அவர் அந்த 5 விகாரம் அந்த கெட்டவங்களா அவர் மாறுறதே இல்லை, எப்பயுமே நல்லவங்களாவே இருக்கிறார். ஆத்மா சுப்ரீம் என சொல்லப்படுவது பிறப்பிறப்பு இல்லாமல் இருப்பதனால் தான் சொல்லி பாபா சொல்றாரு. அவர் பிறப்பு இறப்புல வர்றதில்ல, அவர் அனுபவிக்கிறது இல்லை. இப்ப நம்ம வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். ஒரு சாப்பாடா சாப்பிட்றோம், ஒரு உடையா உடுத்துறோம், எல்லாத்துக்கும் ஆசைப்படுறோம். ஆனா அவர் வந்து அந்த ஆசையே என்று என்னவென்று அறியாதவரா இருக்கிறாரு. 5 விகாரம்னா என்னன்னே அவருக்கு தெரியல. அவர் வந்து இப்ப நீங்க அவருக்கு முன்னாடி நீங்க என்னதான் வச்சாலும் அவர் சாப்பிட ஆசைப்பட மாட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பிறப்பிறப்புல வராதனால அவர் அபோக்தாவா இருக்கிறாரு. அதனால அவர் உயர்ந்தவரா இருக்கிறாரு. மற்றபடி முக்தி தாமத்திற்கோ அனைவரும் தூய்மையாகித்தான் செல்ல வேண்டும். மற்றபடி நம்ம இங்க இந்த உடலை விட்டு போகும்போது தூய்மையாகி தான் போகணும். பரந்தாமத்துக்கு போகணும்னா, இல்லைன்னா இங்கேயே வந்து பிறந்து நம்மளோட கணக்கு வழக்கம் முடிச்சுதான் ஆகணும். ஏன்னா நம்ம 63 ஜென்மங்களா பண்ண பாவம்லாம் திரும்ப ரிட்டர்ன் நம்ம அனுபவிச்சுட்டு தூய்மையாயிட்டு தான் நம்ம அங்க போய் ஆகணும். அது வரைக்கும் போக முடியாது. அதனால சொல்றாரு, பரந்தாமத்துக்கு போகணும்னா தூய்மையாகி தான் போகணும். முக்தி வேணும் முக்தி வேணும்னு கேக்குறீங்க, ஆனா நீங்க ஏற்படுத்தி வச்ச கர்ம கணக்கு வழக்கம் முடிக்காமலே முக்தி வேணும்னா எப்படி போக முடியும்? எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் போகணும். இதிலும் ஹீரோ ஹீரோயின் பாட்டு நம்பர் வார் இருக்குன்றாரு. ஆத்மாக்கள் வரிசை கிரமமாகவோ இருக்கிறாங்க இல்லையா? நாடகத்திலும் சிலர் அதிக சம்பளம் வாங்குபவராக, சிலர் குறைவாக வாங்குபவராக இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. டிராமாவோட சிலர் நிறைய சம்பாதிப்பாங்க, சிலர் வந்து கம்மியா சம்பாதிப்பாங்க. லட்சுமி நாராயணன் ஆத்மாவை மனித ஆத்மாக்களுக்குள் மிக மேலானதாக சொல்வார்கள்னு சொல்வாரு. லட்சுமி நாராயணன் தேவாத்மா, அவங்க வந்து மேலான ஆத்மான்ட்டு சொல்லுவாங்க. தூய்மையாகவும் அனைவருமே ஆகிறாங்கன்னு சொல்றாரு. பிறகும் கூட நம்பர் வார் பார்ட்டு இருக்குது. சிலர் மகாராஜாவா ஆகிறாங்க, சிலர் வேலைக்காரர் ஆகிறாங்க, சிலர் பிரஜை ஆகிறாங்க. எல்லாரும் ஆனால் தூய்மையாக தான் ஆகிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு பார்ட் வந்து வேற வேற பார்ட். அதனாலதான் ஒரு ஒரு 5 விரல் ஒரே மாதிரியே இருக்காது இல்லையா? அதனால எல்லாரும் நம்மள மாதிரியே இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க. உலகத்துல ஆளாளுக்கு ஒரு ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்கவுங்க பார்ட் வேற. ஏன்னா நம்பர் வாரா எல்லாரும் வந்து நடிக்க வராங்க. நீங்கள் கூட நடிகர்கள்ட்டு பாபர் சொல்றாரு. நீங்கள் அறிவீர்கள், இந்த தேவதைகள் அனைவரும் நம்பர் வாராக உள்ளனர் என்று. நமக்கும் தெரியும், இந்த தேவதைகள் கூட நம்பர் வாரா தான் இருக்கிறாங்க. நல்ல புருஷார்த்தம் செய்வார்களானால் உயர்ந்த ஆத்மா ஆவார்கள்ட்டு பாபா சொல்றாரு. உயர்ந்த பதவியை பெறுவாங்க. உங்களுக்கு நினைவு வந்து விட்டது, நாம் 84 பிரிவுகளை எப்படி எடுத்தோம் என்று. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞானம் கேட்க கேட்க ஆத்மா தூய்மையாகுது. தூய்மையாக ஞாபகம் வருதுன்றாரு. நம்ம எப்படி 84 பிறவி எடுத்து வந்தோன்ட்டு. இப்போது பாபாவிடம் செல்ல வேண்டும். குழந்தைகளுக்கு இந்த குஷியும் இருக்குது என்றால் நஷாவும் போதையும் இருக்குது. ஏன்னா கடவுளே கிடைச்சார் இல்லையா? கடவுளே கிடைச்சா நான் அவர்கிட்ட போறேன்னொடனே குஷி வருது, நஷாவும் வருது. அனைவரும் சொல்றாங்க, நான் நரன்லேருந்து நாராயணனாக உலகத்துக்கே எஜமானரா ஆவேன் என்று இப்ப பிகேஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்படியானால் அத்தகைய முயற்சி செய்யணும் இல்லையா? சொல்றது என்னமோ வாயால நான் நாராயணன் ஆக போறேன், ஆனா நடைமுறையில நம்ம நடத்தைய பார்த்தா அப்படி இல்லவே இல்லைல்ல. பாபா கேட்பாரு, முகத்தை பார் மனிதா அப்படின்ட்டு பாடல் ஒண்ணு. அதாவது நம்ம முகத்தை பார்க்கணும். நம்ம கண்ணாடி, ஞானன்ற கண்ணாடியில நான் அந்த மாதிரி சரியா புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா, நான் வந்து நாராயணன் ஆகிற அளவுக்கு என்னோட முயற்சி இருக்கான்ட்டு பாருங்கன்றாரு. புருஷார்த்தத்தின் அனுசாரம் நம்பர் வார் பதவி பெறுகின்றனர். எப்படி நம்ம வந்து முயற்சி பண்றோமோ அதுக்கான பதவி தான் நமக்கு கிடைக்கும். அனைவருக்கும் நம்பர் வார் பார்ட்டி கிடைத்துள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த டிராமா ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்குது. இப்போது பாபா உங்களுக்கு சிரேஷ்ட வழிமுறை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏதாவது ஒரு வழிமுறைப்படி பாபாவை நினைவு செய்வீர்களானால் விக்கிரமங்கள் விநாசமாகும். பாபா நிறைய வழி சொல்றாரு. அன்னைக்கு கூட சொன்னார்ல, அப்பாவை நினைக்க முடியா, ஆசிரியரை நினைங்க அப்படின்னாரு. டெய்லி முரளி யார் சொல்றது? பாபா தானே சொல்றாரு. அப்ப பாபாவை நினைங்க, அப்பாவை மறந்து போயிடுறீங்க. அது மாதிரி ஒரு ஒரு வழிமுறை சொல்றாரு. ஏதாவது ஒரு வழிமுறையை வச்சு பாபா நினைச்சீங்கன்னா பாவம் அழிஞ்சிரும்ன்றாரு. அப்போது நீங்கள் தாமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆயிடுங்க. தூய்மையா ஆயிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், உங்க கிட்ட யாருமே நெருங்க முடியாது. மாயெல்லாம் வராது. உங்களை யாரும் துக்கம் கூட கொடுக்க முடியாது. கொடுத்தாலும் உங்களால அதை எடுக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு சக்திசாலியா இருப்போம். யாருமே நம்மளை அசைக்க கூட முடியாது தூய்மை ஆயிட்டோம்னா. இதே நம்ம தூய்மையாகலைன்னா அந்த நாய் பேய் கூட வந்து நம்மளை திட்டும். எல்லாம் ரோட்ல போறவங்க கூட காரி துப்பிட்டு போவாங்க. நமக்கும் அது வலிக்கும், அது கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம தூய்மை ஆகாதனால நம்ம வந்து அழுவோம், அதனால கஷ்டப்படுவோம். தூய்மை ஆயிட்டோம்னா நமக்கு அந்த சொரணே இருக்காது கொஞ்சம் கூட. யாரா ஏதாவது சொல்லிட்டு போறாங்க, அது என்ன பாதிக்காது அப்படின்னு போயிட்டே இருப்போம் தொடச்சிட்டு. அதனாலதான் பாபா சொல்றாரு, தூய்மை ஆயிட்டீங்கன்னா ஒண்ணுமே உங்களுக்கு யாருமே உங்க கிட்டயே வர முடியாது. அந்த அளவுக்கு தூய்மையா பாபா நினைச்சு நினைச்சு தூய்மை ஆயிட்டீங்கன்னா பாப் சமான் ஆயிட்டா எப்படி இருக்கும்? கடவுள்கிட்ட யாராவது இப்ப நெருங்க முடியுதா?
அவர் எங்க இருக்காரு? பரந்தாமத்துல இருக்காரு. அவரை யாராவது அவர்கிட்ட நெருங்க முடியுமா? அந்த மாதிரி நம்மளையும் ஆக்கிடுவாரு. பாவங்களில் சுமையோ தலை மீது நிறைய இருக்குதுன்றாரு. ஆனா அப்படி இல்லை. இப்ப நமக்கு எப்படி இருக்குன்னா பாவ சுமை நிறைய இருக்கு. அதனாலதான் எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்குது. எல்லாருக்கிட்டையும் ஏதாவது ஒரு மாயா ஏதோ ஒரு விஷயத்துல நம்மள டவுன் ஆக்கி விட்டுறது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாவ சுமை இருக்கு தலைமையில. அவற்றை எப்படியாவது இங்கேயே போக்கி விட வேண்டும் சொல்றாரு. அதனால இப்ப இது எல்லாத்தையும் இங்கேயே முடிச்சிருங்கன்றாரு. இந்த பாவ சுமைய பாபாவை நினைச்சு நினைச்சு முடிங்க. இல்லைன்னா நீங்க டைரக்டா எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நீங்க என்ன பாவம் பண்ணீங்களோ அதெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி நின்று டார்ச்சர் பண்ணும். அதனால நீங்க பாபாவை நினைச்சு அமிர்த வேலை கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இப்பயே எந்திரிச்சு எந்திரிச்சு பாவத்தெல்லாம் முடிச்சிருங்கன்றாரு. அவற்றை எப்படியாவது இங்கேயே போக்கிவிட வேண்டும். அப்போதுதான் ஆத்மா தூய்மையாகுன்றாரு. தமோ பிரதானமாகவும் ஆத்மாவாகிய நீங்கள் ஆகியிருக்கிறீர்கள் என்றால் சதோ பிரதானமாகவும் தான் ஆத்மா ஆக வேண்டும்ன்றாரு. இப்ப நீங்க சம பிரதானமா ஆயிட்டீங்கன்னா கூட தூய்மையாவும் நீங்க தான் ஆகணும்ன்றாரு. நீங்க ஆனாதான் போக முடியும்ன்றாரு. நீங்க தான் ஆகி திரும்ப அடுத்த நடிப்புக்கு தயாராகணும்ன்றாரு. இச்சமயம் அதிக ஏழ்மை நிலையில் பாரதம் தான் இருக்குது. உலக நாடுகள்லயே கடன் வாங்குறது பாரதம் தான். இந்த விளையாட்டே பாரதத்தில் தான் உள்ளதுன்றாரு. மற்றபடி அவர்களோ தர்ம ஸ்தாபனை செய்வதற்காக வர்றாங்க. அவங்க இந்த தர்மஸ்தாபகர்கள்லாம் எதுக்கு வராங்கன்னா தர்ம ஸ்தாபனை செய்யறதுக்கு வராங்க. புனர்ஜென்மம் எடுத்து எடுத்தே கடைசியில் அனைவரும் தமோ பிரதானமாக ஆகிறாங்க. மறுபிறவி எடுத்து அந்த தர்மஸ்தாபகர்கள் கூட இங்கேதான் இருக்கிறாங்க. அவங்களும் தூய்மையற்றவங்களா ஏதோ ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எந்த உடம்புல இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது. இவங்க தான் கிறிஸ்துவ, இவங்க தான் புத்தர்னு நமக்கு தெரியாது. ஏன்னா மறுபிறவி எடுத்து எடுத்து இங்க இருக்கிறாங்கன்றாரு. சொர்க்கத்தின் எஜமானர்களாக நீங்க தான் ஆகிறீங்க. நீங்கள் அறிவீர்கள் பாரதம் மிகவும் உயர்ந்த தேசமாக இருந்ததுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது எவ்வளவு அது ஏழையாக ஆயிடுச்சு. ஏழைக்கு தான் அனைவரும் உதவி செய்யறாங்க இல்லையா? இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு தான் உதவி செய்வாங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் பிச்சை எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. முன்பு அதிக தானியங்கள் இங்கிருந்து சென்றன. இப்போது ஏழையாகிவிட்டதால் பிறகு வாங்கியதை திரும்ப கொடுக்கும் சேவை நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்றாரு. இப்ப முன்னாடி இந்தியால இருந்து தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாங்களாம். இந்தியாவில இருந்து தான் எல்லா தானியங்களும் போகுமா வெளிநாட்டுக்கு. இப்போ இந்தியாவே ஏழை ஆயிட்டதுனால இப்ப அங்க இருந்து எல்லாம் வந்துட்டு இருக்குதுன்றாரு. எதை எடுத்து சென்றோ அது கடனாக இப்ப கிடைத்து கொண்டிருக்கிறதுன்றாரு. இது டிராமால எதெல்லாம் அவங்க எடுத்துட்டு போனாங்களோ அப்பயே அந்த கஜினி முகமது எல்லாம் இதெல்லாம் கொள்ளையடிச்சு போனார்ல, அதெல்லாம் இப்ப ரிட்டர்ன் வந்துட்டு இருக்குதுன்றாரு. எதை எடுத்துட்டு போனாங்களோ பாரதத்துல இருந்து இப்ப எல்லாம் இப்ப கடன் மாதிரி கடன் ரூபத்துல திரும்ப வந்துட்டு இருக்குதுன்றாரு. இது டிராமான்றாரு. கர்மா இல்லையா? அது எடுத்துட்டு போனது திரும்ப இங்கே கொண்டு கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா கடன் கடன் மாதிரி இந்தியா வாங்கிட்டு இருக்குன்றாரு. கிருஷ்ணர் மற்றும் கிறிஸ்தவருக்கு ராசி ஒன்றுதான்ட்டு பாபா சொல்றாரு. கிருஷ்ணர் கிறிஸ்தவருக்கும் ராசி ஒன்றுன்றாரு பாபா. கிறிஸ்தவர்கள் தான் பாரதத்தை விழுங்கியிருந்தனர். இப்போது மீண்டும் டிராமாவின் அனுசாரம் அவர்கள் தங்களுக்குள் அடித்துக் கொள்கிறாங்கன்றாரு. வெண்ணெய் குழந்தைகளாகி உங்களுக்கு கிடைக்கிறது. கிருஷ்ணர் வாயில் வெண்ணெய் என்பதெல்லாம் கிடையாது. இதுவோ சாஸ்திரத்துல அந்த மாதிரி காட்டப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் வாயில வெண்ணெய் இருந்ததாக. அந்த கிருஷ்ணர் வாய் வெண்ணன்றது இந்த முழு உலகம்தான். முழு உலகமும் கிருஷ்ணரின் கையில் இப்ப வருகின்றதுன்றாரு. முழு உலகத்தையுமே இப்ப கிருஷ்ணர் ஆட்சி செய்ய போறார். முழு உலகத்திற்கும் நீங்கள் மாலிக் ஆகுறீங்க என்றால் உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கணும்ட்டு சொல்றாரு பாபா. உங்களுடைய ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் இருக்குன்றாரு. பிகேஸோட ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் இருக்கு. ஒரு லட்சுமி நாராயண் ராஜன் மட்டும் இல்லை. இப்ப பிரம்மா பாபா மம்மா தான் லட்சுமி ஆனாங்க, நாராயண் ஆனாங்க. அவங்க 2 பேரும் தான் ராஜ்யம் பண்ணாங்கன்னா கிடையாது. ஒருத்தவங்க மட்டும் கிடையாது. அந்த குலமே இருக்குன்றாரு. ராஜ குலமே இருந்தது இல்லையா? ராஜா ராணி எப்படியோ அப்படியேதான் பிரஜைகளும் இருந்தாங்க. இப்ப லட்சுமி நாராயணன் எப்படியோ அதே மாதிரிதான் அந்த பிரஜைகள் அவங்களுடைய பிரஜைகளும் இருப்பாங்க. இப்ப அப்பா அம்மா எப்படி அப்படிதானே குழந்தைகள் இருப்பாங்க. அந்த மாதிரி சொர்க்கத்துல ராஜா ராணி எப்படி இருப்பாங்களோ அத மாதிரிதான் பிரஜைகளும் இருப்பாங்கன்னு சொல்றாரு. அனைவரின் காலடியிலும் பல மடங்கு வருமானம் இருக்குதுன்றாரு. இப்ப நம்ம நிறைய நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கிறோம் இல்லையா? பல மடங்கு வருமானம் இப்ப சேருதுன்றாரு. அங்கோ அளவற்ற செல்வம் இருக்கும். பணத்திற்காக எந்த ஒரு பாவமும் செய்ய மாட்டாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. சொர்க்கத்துல எல்லாமே கொட்டி கிடக்கும். அதுக்காக போய் நம்ம ஏன் அலையணும்? அலைஞ்சு தெரிஞ்சு இந்த பணம் நகைக்காக இப்ப பாருங்க திருடுறாங்க. ரோட்ல நிம்மதியா ஒரு பெண்கள் நடந்து போக முடியல, கழுத்துல இருக்கிற செயினை உருவிட்டு போயிடுறாங்க. எதுக்காகனா பணத்துக்காக பாவம் செய்யறாங்க. அங்கெல்லாம் இது அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லார் வீட்லயும் கொட்டி கிடக்கும் மாளிகை, தங்க மாளிகை, வைர வேண்டியரம் தான். அதை போய் திருடணும்னு அவசியமே கிடையாது. அளவற்ற செல்வம் இருக்கும். அலாவுதீனின் அற்புத விளக்கு விளையாட்டை காட்டுறாங்க இல்லையா? அலாவுதீன் என்றால் அவர் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார்ன்ட்டு அர்த்தம்னு சொல்றாரு. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி தருகிறார். கடவுளே வராரு.
ஒரு செகண்ட்ல ஜீவன் முக்தி தரார். ஒரு வினாடியில் சாட்சாத்காரம் காட்சிப்பா ஆகிவிடுகின்றது. அளவற்ற கஜானாவே காட்டுறாங்க. மீரா சாட்சாத்காரத்தில் கிருஷ்ணரோட நடனம் ஆடினார்ன்ட்டு காட்டியிருக்கிறாங்க. பக்தியில கிருஷ்ணரோட போயிட்டு டான்ஸ் ஆடினாங்க மீரான்ட்டு. அது பக்தி மார்க்கம். இங்கே பக்தி மார்க்கத்தின் விஷயமே கிடையாது. நீங்களும் சொர்க்கத்தில் போய் பிராக்டிக்கலா நடைமுறையில ராஜ்ய பாக்கியத்தை அடைவீங்கன்னு சொல்றாரு பாபா. உண்மையாலுமே கிருஷ்ணரோட போய் நம்ம டான்ஸ் ஆட போறோம். பக்தி மார்க்கத்தில் வெறுமனே சாட்சாத்காரம் தான் கிடைக்குது, வெறும் காட்சி தான் கிடைக்குது. ஆனா நம்ம உண்மையாலுமே போயிட்டு டான்ஸ் ஆட போறோம். இச்சமயம் குழந்தைகளாகி உங்களுக்கு நோக்கம் குறிக்கோளுடைய சாட்சாத்காரம் கிடைக்கிறது. இது போல ஆக போகிறோம் என்பதை அறிவீர்கள். நமக்கும் காட்சி கிடைக்கும், ஆனா நம்ம அது போல ஆக போகிறோம்ன்ற காட்சி கிடைக்கும்னு சொல்றாரு. குழந்தைகள் மறந்துடுறாங்க. அதனால இந்த பேட்ஜ் இப்ப தரப்படுகிறது. அடிக்கடி நம்ம வந்து மறந்து போயிடுறோம். பாபா இருக்கிறாரு, பாபா வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறாரு, நம்ம லட்சுமி நாராயணன் ஆக போறோம், நம்ம வந்து சொர்க்கத்துல போய் தேவதை ஆக போறோம்ன்றத மறந்து மறந்து போயிடுறோம் நம்ம. அதனாலதான் பேட்சை குத்திட்டு போங்கன்றாரு. பேட்சை பார்த்தாவது ஞாபகம் வரும்ல, பேட்சை குத்திட்டு போங்கன்றாரு. இப்போது நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறோம். எவ்வளவு குஷி இருக்க வேண்டும், இதை அடிக்கடி உறுதி செய்து கொள்ள வேண்டும்ன்றாரு. அடிக்கடி நீங்க வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும், பாபா வந்துட்டாரு, எல்லையற்ற அப்பா, அந்த குஷி நமக்கு இருக்கணும்ன்றாரு. அவரோட குழந்தை ஆயிட்டேன், இந்த குஷி இருக்கணும். ஆனால் மாயா எதிர்த்தரப்பில் இருக்குது நமக்கு, அதனால குஷி விடுபட்டு விடுகின்றது. இந்த மாயா என்ன பண்ணுது, குஷியா இருக்காங்களா, இவங்களை போட்டு தள்ளி விட்டுறணும். இவங்களுக்கு ஏதாவது, இவங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேப்பர், அந்த 5 விகாரத்துல நமக்கு எது வீக் பாயிண்டோ அதுல வச்சு சாத்துது. அதனால குஷி போயிடுது முகத்துல. பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பீர்களானால் நஷா கூட இருக்கும். பாபா நம்மை உலகத்தின் மாலிக்காக ஆக்குகிறார் என்ற அந்த குஷி இருக்குன்றாரு. பாபா நினைச்சிட்டே இருந்தா அந்த குஷி இருக்கும். பிறகு மாயா மறக்கடித்து விடுகிறது என்றால் பிறகு ஏதாவது விக்கிரமங்கள் ஆகிவிடுகின்றன. இந்த முரளி படிச்சு இப்படி எடுத்து வச்சுட்டு அப்படி போனாலே மாயா வந்துடும். மாயா வந்து மறக்கடிச்சிட்டு ஏதாவது பாவம் நம்மள செய்ய வச்சிரும். குழந்தைகள், உங்களுக்கு நினைவு வந்து விட்டது, நாம் 84 பிறவிகள் எடுத்துள்ளோம்ட்டு. வேற யாரும் 84 பிறவிகள்லாம் எடுக்கிறது இல்ல. யார் பிகே ஆகுறாங்க, யார் இந்த ஞானத்தை நல்லா நம்பி எல்லா முறையிலையும் படிக்கிறாங்களோ அவங்க தான் 84 பிறவி எடுக்கிறாங்க. 84 பிறவி எடுக்கிறவங்களுக்கு தான் எல்லா ஞானமும் புரியும். நடுவில் திரேதாயுகம் வரவங்களுக்கு கூட சில ஞானத்தெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க, புரியாது அவங்களுக்கு. அப்படின்னா அவங்க வந்து 84 பிறவி எடுக்கலன்னு அர்த்தம். ஃபுல்லாக யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க 84 பிறவி எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு நாம் நினைவு செய்கிறோமோ அவ்வளோ உயர்ந்த பதவி பெறுவோம்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளோ பாபா நினைக்கிறோமோ, நினைவு செய்ய செய்ய அவ்வளோ உயர்ந்த பதவி பெறுவோம். பிறகு தம்மை போலவும் மற்றவர்களே ஆக்க வேண்டும். இப்போ நம்ம மாறினா மட்டும் பத்தாது. நான் மட்டும் போய் அப்படியே லட்சுமி நாராயணா உட்காந்துருவேன்னா அப்புறம் உங்க கூட யார் வருவாங்க? அங்கே வந்து ஆட்சி யாரை பண்ணுவீங்க? அப்போ கூட ஆள் வேணும் இல்லையா? அதனால எல்லாரையும் நீங்க மாத்தணும், பிரஜைகளையும் உருவாக்க வேண்டும்ன்றாரு. உங்க கூடவே கூட்டிட்டு போக எல்லாரையும் இங்க ரெடி பண்ணிட்டு தான் அங்க போகணுன்றாரு. தர்ம காரியம் வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும்ன்றாரு. ஃபர்ஸ்ட் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஞானம் கொடுங்கன்றாரு. தீர்த்த ஸ்தலங்களுக்கு முதலில் தாங்கள் செல்கின்றனர். பக்தியில கூட தீர்த்த ஸ்தலத்துக்கு போவாங்க, ஏதாவது ஒரு கோயிலுக்கு, காசி ராமேஸ்வரம், எல்லாரையும் கூட்டிட்டு போவாங்க. பிறகு உற்றார் உறவினர் முதல்வனரையும் ஒன்றாக அழைத்து செல்கின்றனர். ஆக நீங்களும் கூட அனைவருக்கும் அன்போடு இப்ப புரிய வைங்க. இப்ப நீங்க ஞானத்தை கேட்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்க கூட இருக்கிறவங்களும் எல்லாரையும் தப்பிக்க வைக்கணும் இல்லையா? எல்லாரும் லைஃப்ல கஷ்டப்படுறாங்களா, எல்லாருக்கும் புரிய வைங்க. அனைவருமே புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஒரே வீட்டில் தந்தை புரிஞ்சு கொள்வார், ஆனால் பிள்ளைகள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இருந்தாலும் நம்ம சொல்றது எத்தனை பேர் கேட்கறாங்க? ஒரே வீட்டுல அப்பா புரிஞ்சிட்டாருன்னா பிள்ளைங்க புரிஞ்சுக்காது. தாய் தந்தையர் எவ்வளவுதான் குழந்தைகளுக்கு பழைய உலகத்தின் மீது மனதை ஈடுபடுத்த வேண்டாம் என்று சொன்னாலும் பிறகும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஆனா இதுதான் கஷ்டம். நம்ம புரிஞ்சுட்டு பசங்க மாறலன்னா ரொம்ப கஷ்டம். பசங்க இந்த கலியுகம் பக்கமே புத்தி போச்சுன்னா அப்ப அது வந்து ரொம்ப கஷ்டம்ன்றாரு. கேட்க மாட்டாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, கஷ்டப்படுத்தி விடுறாங்கன்னு சொல்றாரு. யார் இங்குள்ள நாற்றாக முளைவிடும் செடியாக உள்ளடரோ அவர்கள்தான் பிறகு வந்து புரிந்து கொள்வார்கள்ன்றாரு. யார் இங்க நாற்று மாதிரி முளைவிடும் செடியாக இருக்கிறாங்களோ, பிகேஸ், சின்ன குழந்தையில ஞானம் கேட்பாங்க. அப்புறம் திரும்ப அவங்க ஒரு காலம் வரும், அவங்களுக்குன்னு ஒரு காலம் வரும்போது தானா வந்து புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. பாபா இதெல்லாம் சொல்றாரு. இந்த தர்மத்தின் ஸ்தாபனை பாருங்கள் எப்படி நடைபெறுகிறது. மற்ற தர்மங்களின் கன்றுலாம் நாற்றுலாம் நடப்படுவதில்லைன்றாரு. நம்ம தர்மத்துலதான் பாபா வந்து ஞானத்தை விதையா போட்டு அந்த நாற்று நடுறாரு, அது வந்து முளைக்குது. ஆனா மற்ற தர்மத்துலலாம் நாற்றுலாம் நடல. அவங்க வராங்க, மேல இருந்து வராங்க, அவங்க கீழே மத்தவங்க எல்லாம் வராங்கன்றாரு. அவர்களும் மேலே இருந்து வராங்க, அவர்களை பின்பற்றுவோரும் வந்து கொண்டே இருக்கிறாங்க. புத்தர் வராருன்னா அடுத்த புத்த தர்மத்தை சேர்ந்தவங்க எல்லாம் அதுக்கப்புறம் தான் வராங்க.
அப்புறம் புத்தர் தர்மத்தை அப்படியே பின்பற்ற ஆரம்பிச்சிடுறாங்கன்னு சொல்றாரு. இவரோ ஸ்தாபனையும் செய்கிறார், பிறகு அனைவரையும் பாவனமாக்கி அழைத்து செல்லவும் செய்கிறார். சிவபாபா ஸ்தாபனையும் பண்றாரு, எல்லாரையும் தூய்மையாக்கி கூட்டிட்டு போறாரு. அதனால் சத்குரு, லிபரேட்டர், துன்ப உலகத்திலிருந்து விடுப்பவர் என்று சொல்லப்படுகிறார். உண்மையான குரு ஒரே ஒருவர் தான், சிவபாபா தான். மனிதர்கள் ஒருபோதும் யாருக்கும் சத்கதி அளிக்க முடியாது. சத்கதி அளிப்பவர் ஒருவர் தான், அவர்தான் சத்குரு என்று சொல்லப்படுகிறார் என்று பாபா சொல்றாரு. சத்தியமான குரு, சத்கதி அளிப்பவர், பாரதத்தை உண்மையான கண்டமாகவும் அவர்தான் மாற்றுகிறார் பாபா சொல்றாரு. ராவணன் பொய்யான கண்டமாக மாற்றிடுறான் அந்த பாரதத்தை. ஆனா பாபா உண்மையான சத்தியமான கண்டமா சத்தியுகமா மாத்துறாரு. பாபாவை பற்றியும் பொய், தேவதைகளை பற்றியும் பொய் சொல்லிட்டாங்கன்னு சொல்றாரு. பக்தியில எல்லாமே அப்படிதானே சொல்லிட்டாங்க. கடவுளை பத்தியும் தப்பு தப்பா சொல்லிட்டாங்க, தேவதைகளை பத்தியும் பொய்யா சொல்லிட்டாங்க. அதனால பாபா சொல்றாரு, தீயதை கேட்காதீங்க, இது விஷம் நிறைந்த உலகம்ட்டு சொல்லப்படுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. மனிதர்கள் புரிந்து கொள்வதே இல்லை, அவர்களோ தங்களின் வழிமுறைப்படியே தான் நடக்கிறாங்க. எவ்வளவு சண்டை சச்சரவுகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றனன்றாரு. குழந்தைகள் தாயையும் கணவன் மனைவியும் கொள்வதற்கு தயங்குறதே இல்லை, அந்த மாதிரி இருக்கு கலியுகம். நிறைய பேர் அப்படிதான், இதென்ன கலியுகமா இப்படி நடக்குது அப்படின்ட்டு கமெண்ட் போடுறாங்க. அதாவது அவங்களுக்கே தெரியுது இது மோசமான யுகமா ஆயிடுச்சு, கலியுகம்னா இந்த மாதிரிலாம் நடக்கும்ன்றது தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மோசமா கணவன் மனைவியை எப்படி குக்கர்ல என்னென்னமோ நடக்குது, குக்கர்ல வச்சிருக்கிறது, சூட்கேஸ்ல வச்சுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வெட்டி வெட்டி பண்ணிடுறாங்க. குழந்தைகள் கூட தாயே கொல்றல கூட தயங்குறது இல்லைன்றார். ஒருவர் மற்றவரை வெட்டி கொண்டே இருக்கிறாங்க. பிள்ளை பார்க்கிறான், தந்தையிடம் அதிக பணம் இருக்குது, கொடுக்கறது இல்லைன்னா உடனே அவரை கொல்வதற்கு கூட தாமதிப்பதில்லை. அந்த அளவுக்கு பணத்துக்காக எந்த தவறுனா செய்யறாங்க. அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு கலியுகன்றாரு. எவ்வளவு மோசமான கொடுமையான உலகம் வந்துன்றார் பாபா. இப்போது நீங்கள் என்னவாக ஆகி கொண்டிருக்கிறீங்க. ஆனா இந்த உலகத்துல இருந்து நம்மளை காப்பாத்தி பாபா சங்கம யுகத்துல கூட்டு நம்மளை என்னவா ஆக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்றாரு. இந்த உங்களுடைய நோக்கம், குறிக்கோள் லட்சுமி நாராயணர் எதிரில் கூட இருக்குதுன்றாரு. நீங்களே பத்தித்த பாவனரே எங்களை தூய்மைப்படுத்துங்கள் என்று மட்டும் சொல்றீங்க. நம்ம என்ன சொன்னோம், கடவுளே வாங்க எங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போயிருங்க, தூய்மையாக்குங்கன்னு சொன்னோம். ஆனா உலகத்தின் மாலிக் ஆக்குங்கள் என்று நம்ம சொல்லவே இல்லை இல்லையா. சொர்க்கத்துக்கு போய் நம்ம எஜமானா ஆக போறோம்ன்றதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. பாபா சொல்லிதான் நமக்கு தெரியும். இறைவனாகிய தந்தையோ சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்றால் நாம் ஏன் சொர்க்கத்தில் இல்லை அப்படின்ட்டு இப்ப நம்மளை கேக்குறாரு. கடவுள் அல்லாஹ் ஹெவனை படைச்சார், அப்புறம் நம்ம ஹெவன்ல எல்லாம் இங்க கிடக்குறோம் நரகத்துல அப்படின்னு கேக்குறாரு. பிறகு ராவணன் உங்களை நரகவாசி ஆக்குகிறான். ஆனா இந்த மாயா தான் நம்மள இந்த நரகவாசி, அந்த 5 விகாரம் ஆத்மாவுல நுழைஞ்சி ஒரு வைரஸ் மாதிரி நம்மளுடைய ஆத்மாவை வீணாக்கிருச்சு. அதனாலதான் இங்க இப்படி ஏழ்மை நிலையில பாரதத்துல பிறந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நரகவாசியா கிடக்குறோன்றாரு. கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான வருஷங்கள் என்ன சொல்லிட்டதுனால மறந்துட்டாங்கன்றாரு. பாபா சொல்றார், நீங்கள் சொர்க்கத்தின் மாளிகாக இருந்தீங்க, இப்போது மீண்டும் சக்கரத்தை சுற்றி நரகத்தின் மாளிகா ஆகியிருக்கிறீங்கன்றாரு. இப்போது மீண்டும் பாபா உங்களை சொர்க்கத்தின் மாளிகாக ஆக்குறார். பாபா சொல்கிறார், இனிமையான ஆத்மாக்களே, குழந்தைகளே, தந்தையை நினைவு செய்வீர்களானால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிடுவீங்கன்ட்டு திரும்ப யுக்தி சொல்றாரு. தமோ பிரதானம் ஆவதற்கு அரை கல்பம் ஆகுது, ஆனால் முழு கல்பம் என்றுதான் சொல்ல வேண்டும்ன்றாரு. அப்படியே 84 பிறவி அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கலை குறையுது. அப்படியே முற்றிலுமா இந்த 2500 வருஷம் கழிச்சு ராவணன் அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அந்த ராகு கேது பிடிக்கும்னுவாங்களோ, அப்ப கிரகணம் பிடிக்கும்னுவாங்க. அந்த மாதிரி சூரிய வம்சத்துக்கும் சந்திர வம்சத்துக்கும் கலைகள் குறையறதுனால அந்த மாயா பிடிச்சி ஒரேடியா நம்மள கீழே தள்ளிடுச்சு. இப்ப முழு கல்பத்துல அப்படியே நம்ம குறைஞ்சு வருதுன்றாரு. தமோ பிரதானமா ஆகிறோம். ஏனென்றால் கலைகளோ குறைந்து கொண்டே போகின்றன. இச்சமயம் எந்த ஒரு கலையும் யார்ட்டையும் கிடையாது. சொல்கின்றனர், குணமற்ற என்னிடம் எந்த ஒரு நற்குணமும் இல்லைன்ட்டு சொல்றாங்க. இதனுடைய பொருள் எவ்வளவு தெளிவாக உள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. இங்கே பிறகு நிர்குண பாலகர்களின் குழு கூட இருக்கிறது. பாலகர்களின் எந்த ஒரு குணமும் கிடையாது. பாலகர்னா அந்த குழந்தைகள் மாதிரி, அவங்க அப்படியே ஒன்றும் தெரியாது இல்லையா. குழந்தைகள்கிட்ட எந்த ஒரு குணமும் கிடையாது சொல்றார் பாபா. இல்லை என்றால் பாலகனை மகாத்மாவிடம் உயர்வாக சொல்லப்படுகின்றது என்றார். அவர்களுக்கு விகாரங்களை பற்றியும் தெரியாது. இந்த காலத்து குழந்தைகள் பாருங்களேன், அதுங்களுக்கு விகாரங்கள் பற்றியே தெரியாது. மகாத்மாக்களுக்கோ விகாரங்களை பற்றி தெரியும். அதனால் வார்த்தையும் கூட எவ்வளவு தவறாக பேசுறாங்கன்னு சொல்றாரு. மாயா முற்றிலும் நேர்மையற்றவர்களாக ஆக்கி விட்டுள்ளதுன்றாரு. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் யாரும் நல்லவங்களாவே இல்லை, எல்லாம் தப்பு தப்பா வார்த்தைகள்லாம் பேசுறாங்கன்றார்.
மாயா தான் அப்படி ஆக்கிடுச்சுன்றாரு. கீதை படிக்கவும் செய்கிறாங்க, சொல்லவும் செய்கிறாங்க. பகவான் வாக்கு காமம் மகாசத்ரு, இது முதல்ல இருந்து கடைசி வரை துக்கம் தருவதுன்ட்டு கீதையிலே இருக்குது. காமம் மகாசத்ருன்னு. பிறகும் பவித்திரமாவதில் விக்னங்களை ஏற்படுத்துறாங்க. இருந்தாலும் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல கணவன் மனைவி தூய்மையா இருக்கணும்னு சொன்னா தடை ஏற்படுத்துறாங்க. ஏன் இதான் கீதையில தான் இருக்குல்ல அந்த வார்த்தை, அப்புறம் ஏன் இங்க மட்டும் நமக்கு தடை ஏற்படுத்துறாங்க? உலகம் ஃபுல்லாவே தடை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்றாரு. பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் எவ்வளவு சண்டையிடுறாங்க. வீட்டுல அப்பா அம்மா பிகே ஆகல, குழந்தை பிகே ஆயிடுச்சுன்னா திருமணம் செய்து கொள்ளலைன்னா திட்டுறாங்க, சண்டை போடுறாங்க. பாபா சொல்றார், குழந்தைகளாகி நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் அப்படின்ட்டு பாபா சொல்றார். நமக்கு யார் பூவாக மாறுவதற்கில்லையோ அவர்களுக்கு எவ்வளவுதான் புரிய வச்சாலும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு சொல்றாரு. மலரா மாறாதவங்கள்ட்ட நம்ம போய் எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் அவங்க சொர்க்கத்துக்குலாம் வரமாட்டாங்க. அவங்களுக்கு என்னதான் நீங்க சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்கன்றாரு. எங்காவது குழந்தைகள் நாங்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டோம் என சொல்லிவிட்டால் போதும், தாய் தந்தையர் எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்கன்ட்டு சொல்றாரு. இது நான்-பிகேஸ் அப்பா அம்மாவா இருந்தாங்கன்னா தான் அந்த பிரச்சனை வரும். பாபா சொல்கிறார், நான் ஞான யஞ்சத்தை படைக்கிறேன், அநேக விதமான விக்னங்கள் இப்ப ஏற்படுகின்றன. அதாவது சிவனே யாக வளர்த்தினாரு, அதுல இந்த அசுரர்கள் கல்ல தூக்கி போட்டாங்கன்னு சொல்லி சாஸ்திரத்துல இருக்கும். அதுதான் இப்ப நடக்குது. கடவுளே ஒரு யஜ்யத்தை படைக்கிறார், அதுல நிறைய தடை விக்னங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்கன்றார். 3 அடி நிலம் கூட தருவதில்லை. அதாவது கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 3 அடி நிலம் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் குடும்பமா இருந்தாதான் வீடு கொடுப்போம், இதெல்லாம் சென்டருக்கெல்லாம் நாங்க வீடு கொடுக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்றாங்க. நீங்கள் பாபாவின் வழிப்படி மட்டும் நினைவு செய்து பவித்திரமாகிறீங்க. இப்ப நம்ம பாபாவை ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையாகணும். வேற எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு கிடையாது. தன்னை ஆத்மா என்று மட்டும் உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. எப்படி ஆத்மாக்கள் நீங்கள் இந்த சரீரத்தில் அவதரிச்சிருக்கீங்களோ அது போலதான் பாபாவும் இந்த பிரம்மா பாபாவோட சரீரத்துல அவதரிச்சிருக்கிறார்ன்ட்டு சொல்றாரு. பிறகு கச்சா அவதாரம், மச்ச அவதாரம், மீன் அவதாரம் இதெல்லாம் சொல்லி எப்படி இருக்க முடியும்னு சொல்லி கேட்கிறாரு. எவ்வளவு நிந்தனை செய்யறாங்க. ஒவ்வொரு கல்லிலும் கூட பகவான் இருக்கிறாருன்ட்டு சொல்றாங்க. கல்லு முள்ளுல கூட கடவுள் இருக்கிறாரு, தூணுல துரும்புல இருக்கிறாருன்ட்டு சொல்லிட்டாங்க. இதே நம்ம சாதாரண ஒரு லௌகிக அப்பாவை நீ கல்லா இருக்கிற, நீ பூனையில இருக்கிறன்னு சொன்னா எவ்வளவு கோபம் வரும். ஆனா கடவுளை பாருங்க, அவர் உயிரோட்டமா இருக்கிறாரு, அவரை போயிட்டு கல்லுல இருக்கிறா முள்ளுல. கல்லுன்றது ஒரு அக்னினை, ஒரு உயர்திணையில சொன்னா கூட பரவாயில்ல, அக்ரிணையில போய் அவரை சொல்றீங்களேன்றார். அவர் எப்படி உயர்ந்ததிலும் உயர்ந்தவரை போய் அப்படி சொல்லிட்டீங்க. பாபா சொல்றார், எனக்கும் தேவதைகளுக்கும் நிந்தனை செய்யறாங்க, இப்படிதான் பண்ணி பண்ணி அவங்க கீழ்த்தரமா ஆயிட்டாங்கன்னு சொல்றாரு. கல்லு புத்தி ஆயிடுச்சு அவங்களுக்கு, கடவுளை கல்லுன்னு சொல்லி அவங்களுக்கு புத்தி கல்லாயிடுச்சுன்ட்டு சொல்றாரு பாபா. அத மாதிரி எல்லாரையுமே நிந்தனை செய்யறாங்க. நான் வர வேண்டி உள்ளது குழந்தைகளாக உங்களுக்கு மீண்டும் ஆஸ்தி தரேன், நான் ஆஸ்தி தருகிறேன்றாரு. ராவணன் சாபம் தரான், அதாவது நீனா நல்லா இருப்பியா, நீ வீணா போயிருவ, நீ நாசமா போயிருவ எப்படின்னு யார் சொல்றது? யாருக்குள்ளார மாயா இருக்குதோ அவங்க சாபம் விடுவாங்க. மாயாதான் நமக்கு சாபம் கொடுக்குது. ஆனா பாபா நமக்கு ஆஸ்தி கொடுக்கிறார், ஆசீர்வாதம் கொடுக்கிறார், வரதானம் கொடுக்கிறார். அதாவது விழுந்தவங்களை எழுப்பி விடுறாரு கடவுள் என்னைக்குமே நமக்கு சாபம் போட மாட்டார். இந்த மாயாதான் சாபம் போடுது. இது ஒரு விளையாட்டுன்றாரு. யார் ஸ்ரீமத் படி நடப்பதில்லையோ இவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் அவ்வளவு உயர்ந்ததல்ல என்று புரிந்து கொள்ளப்படுகிறதுன்றாரு. ஸ்ரீமத் படி நடந்தா அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம்ன்றாரு. அதிர்ஷ்டசாலிகள் அதிகாலையில இருந்து நினைவு செய்வாங்க. அமிர்த வேலையில ஏஞ்சி பாபாவை நினைவு செய்யறவங்க அதிர்ஷ்டசாலிகள். பாபாவோட ஆன்மீக உரையாடல் செய்வாங்க. காலங்கத்தால ஏஞ்சி என்ன பண்றது, தூக்கமா வருது அப்படின்னு சொல்றவங்களுக்கு நடந்துகிட்டே பாபா கூட பேசுங்க. ஏன் உட்காந்த இடத்துல உட்காந்து நினைக்கிறீங்க, நடந்துகிட்டே பாபா கூட பேசுங்க. பாபா நான் ஏஞ்சிட்டேன், நான் வந்துட்டேன், நீ என்னை எப்படியெல்லாம் மாத்திருக்கிற, நான் சாதாரணமா எங்கேயோ மூலையில கடந்தேன், என்னை எப்படியெல்லாம் என்ன ரோஜா மலரா மாத்திட்டு இருக்கிற, என்ன முரளில என்ன சொல்றாரோ கடவுளே எனக்கு பாடம் எடுக்க வந்திருக்காரு, அந்த கடவுளும் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு விதவிதமா ஏதாவது ஆன்மீக உரையாடல்லாம் பேசுங்க. லௌகீக உரையாடல்லாம் பேசுறாதீங்க, அவரை எல்லாரும் ஞாபகம் வந்துரும். அவங்க என்ன இது பண்ணிட்டாங்க பாபா, இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க, இந்த உரையாடல்லாம் பேசக்கூடாது. ஆன்மீக உரையாடல், கடவுளே வந்திருக்கிறாரு, முரளில என்ன சொல்றாரோ அதெல்லாம் அவர் கூட பேசிட்டு இருங்க. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவை நினைவு செய்வீர்களானால் விக்கிரமங்கள் விநாசமாகும்ட்டு பாபா சொல்றாரு. குஷியின் அளவும் அதிகரிக்கும். பாபா எவ்வளவு நினைக்கிறீங்களோ பாவம் அழியும். பாவம் அழிய என்ன ஆகும், அப்படியே லேசாயிடும். லேசாயிடுச்சுன்னா குஷி அதிகமாயிடும். குஷி அதிகமாயிடுச்சுன்னா நம்ம அப்படியே கால் அப்படியே இந்த பலூன்லாம் எப்படி பறக்குது காத்துல, அந்த மாதிரி பட்டம் எப்படி பறக்குது அந்த மாதிரி பறப்போம். நமக்கு கால் கீழே இருக்காது. குஷி அதிகமாயிடுச்சுன்னா அப்படியே நம்ம காத்துல பறக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி மனசு லேசாயிடும்ன்றாரு.
மனசுல பாரம் இருந்தா தானே பிடிச்சி கீழே இழுக்கும். பாரமா இருந்தா தான் கீழே பிடிச்சி இழுக்கும். பாரமே இல்லை, லேசா இருக்குன்னா பறக்க ஆரம்பிச்சிருங்க. யார் பாசித்தானர் ஆகின்றனரோ அவர்கள்தான் ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவராக ஆக முடியுன்றாரு. பாசித்தானர்னா நம்ம எந்த ஒரு கரையும் இருக்கக்கூடாது. ஆத்மால போகும்போது கரையே இல்லாம அப்படியே காத்து மாதிரி லேசா நம்ம பறந்து பாபா கிட்ட போகணும். அவங்கதான் பாசித்தானர். எந்த ஒரு பாரமும் கிடையாது. பூமியில இருக்கிற எது மேலேயும் நமக்கு பற்று கிடையாது, ஆசை கிடையாது, பாசம் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த பூமியை வேணான்ட்டு விட்டு கிடைச்சிட்டு ஜாலியா பாபா கூட பறந்து போறவங்க தான் பாசித்தானர். அவர்கள் தான் ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக ஆக முடியுன்றாரு. ஒரு லட்சுமி நாராயணன் மட்டுமே ராஜ்யம் செய்வதில்லை, பரம்பரையே இருக்குது, ராஜ பரம்பரையே உள்ளது. இப்போது பாபா சொல்றார், நீங்கள் எவ்வளவு தூய்மையான புத்தி உள்ளவர்களாக ஆகிறீங்க. இது சத் சங்கம் என சொல்லப்படுகிறது. இதுதாங்க சத்தியமான சங்கம். இதெல்லாம் மற்றதெல்லாம் பொய்யான சங்கம்ன்ட்டு பாபா சொல்றார். சத் சங்கம் ஒன்றுதான் உள்ளது. அந்த தந்தை உண்மையிலும் உண்மையான ஞானம் கொடுத்து உண்மையான கண்டத்தின் அதிபதியா பார்க்கிறார். கல்பத்தின் சங்கமேகத்தில் தான் சத்தியத்தின் சங்கமே கிடைக்கிறதுன்றாரு. இந்த கல்பத்தினோட 5000 வருஷத்தினோட இறுதி சங்கமேகம், அப்பதான் இந்த சத் சங்கம் நமக்கு கிடைக்குது. சொர்க்கத்தில் எந்த விதமான சத் சங்கமும் இருக்காது. இதுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே சத் சங்கம்லாம் போக மாட்டோம் சொர்க்கத்துலலாம். இப்போது நீங்கள் ஆன்மீக சால்வேஷன் ஆர்மி, மீட்டெடுக்கும் சேனை ஆகிறீங்கன்றாரு. நீங்கள் எல்லாரையும் இப்போ நம்ம போய் எல்லாரையும் எழுப்பணும். நீங்கள் உலகத்தின் துன்பத்தை போக்கி கரையேற்றுகின்றீர்கள். யாரெல்லாம் துக்கத்தில் இருக்கிறவங்க ஞானத்தை சொல்லி அவங்களையும் அந்த விஷக்கடல் வந்து வெளியே ஏத்துங்க. உங்களை துன்ப உலகத்திலிருந்து மீட்டெடுப்பவர் ஸ்ரீமத் தருபவர் தந்தை ஆவார். நம்மளே அப்படிதான் ஒரு காலத்துல கடவுளே வந்து நம்மளை மீட்டெடுத்தாரு. ஸ்ரீமத் கொடுக்கிறவர் அவர் தான். உங்கள் மகிமை மிக பெரியது. தந்தையின் மகிமை பாரதத்தின் மகிமை கூட அளவற்றதுன்ட்டு பாபா சொல்றாரு. குழந்தைகளாகிய உங்களின் மகிமையும் அளவற்றது. பாபா சொல்றாரு பாருங்க, பாரதமும் மகிமை வாய்ந்தது. பாபாவுக்கும் அவ்வளோ மகிமை இருக்கு, நமக்கும் கூட அவ்வளோ மகிமை அளவற்றதுன்றார். நீங்கள் பிரம்மாண்டத்தின் மாளிகாகவும் உலகத்தின் மாளிகாகவும் ஆகிறீங்க. நானும் பிரம்மாண்டத்தின் மாளிகாக மட்டும்தான் இருக்கிறேன். அதனாலதான் பூஜை வந்து உங்களுக்கு இரட்டை பூஜை நடக்குது. டபுள் பூஜை பெறுவதற்கு நான் ஒன்றும் தேவதையே ஆகிறது இல்லைன்றார். நமக்கு அந்த தேவதை உடல்லையும் பூஜை நடக்குது. இந்த ஆத்மாவினுடைய ஞாபகார்த்தமா அந்த சாலி கிராமத்துக்கும் பூஜை நடக்குது. பாபாவுக்கு வெறும் லிங்க பூஜை தான் நடக்குது. உங்களிலும் கூட நம்பர் வார் புரிந்து கொண்டிருக்கிறீங்க. குஷியில் வந்து புருஷார்த்தம் செய்கிறார்கள். யார் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க குஷியோட வந்து முயற்சி செய்யறாங்க. படிப்பில் வேறுபாடு எவ்வளவு இருக்குதுன்றாரு. சத்தியுகத்தில் லட்சுமி நாராயணன் ஆட்சி நடைபெறுகிறது. அங்கே மந்திரியே இருப்பதில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. லட்சுமி நாராயணுக்கு மந்திரிலாம் தேவையில்ல, அவங்களுக்கு பகுத்தறியும் சக்தி நிறைய இருக்கு. பாபா அஷ்ட சக்திகளையும் நிரப்பிட்டாரு இல்லையா. யார் நல்லவங்க கேட்டவங்க, அதாவது எப்படி நடத்தணும், அவங்க எண்ணத்தின் மூலமாகவே ஒரு ராஜ்யத்தையே ஆண்டுருவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. அவங்க வந்து வாயால சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எண்ணத்துல நினைச்சாங்கனாலே எல்லா காரியமும் கரெக்டா நடக்கும். அந்த அளவுக்கு எண்ணங்களின் சக்தி அவங்களுக்கு கிடைச்சிருது, சித்தியும் ஆகிருது, வெற்றி கிடைக்குது. அதனால மந்திரி எல்லாம் அங்க தேவையில்ல, ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு ஆள்லாம் அங்க தேவையில்ல. லட்சுமி நாராயணர் பகவான் பகவதி என சொல்லப்படுபவர்கள். பிறகு மந்திரியின் அறிவுரை பெற்றுக்கொள்வார்களா என்ன? எப்போது பதித் ராஜாக்களாக ஆகிறாங்களோ அப்போதான் மந்திரி முதலானவை வைத்துக் கொள்கின்றனர். துவாபரயுகத்துல இருந்தா தூய்மையற்ற ராஜாவாகும் போது ஆத்மால சக்தி குறைஞ்சிருது. இந்த காம விகாரத்துல போனாலே ஆத்மால இருக்கிற சக்தி போயிடும். அந்த பகுத்தறியும் சக்தியெல்லாம் டோட்டலா அவுட் ஆயிடும். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு, என்ன செய்யணும், எப்படி முடிவு எடுக்கணும், எதுவுமே எல்லாமே போயிடும். அந்த காம விகாரத்துல போகும்போது கோபமும் வந்துடும். கோபம் வந்துச்சுன்னா அந்த கோபம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னுவாங்க. அந்த மாதிரி கோபப்படுறவங்களுக்கு முடிவு எடுக்கவே தெரியாது, திடீர்னு போய் தூக்குல தொங்கிடுவாங்க. ஏன்னா கோபம், அந்த அளவுக்கு கோபம். அப்ப வந்து பாருங்க, பகுத்தறியும் சக்தி இல்லை, முடிவெடுக்கும் சக்தி இல்லை, சக்தி எல்லாம் அவுட்டுனா டோட்டலா அவங்க வந்து அவங்களால முடிவு அவங்க வாழ்க்கைக்கே எடுக்க முடியாது. அவங்க எப்படி அந்த ராஜ்யத்துக்கு முடிவு எடுக்க முடியும்? அதனால தூய்மையற்ற ராஜாக்களா ஆகும்போது மந்திரிகள்லாம் தேவைப்படுறாங்கன்றாரு. இப்போதோ பிரஜைகள் மீது பிரஜைகளின் ராஜ்யம். இப்ப ராஜா கூட கிடையாது, இப்ப ராஜா ராஜ்யமே கிடையாது. இப்ப வெறும் மக்கள் மீது மக்களின் ராஜ்யம் நடக்குது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த பழைய உலகின் மீது இப்ப வைராக்கியம் வந்துருச்சுன்றாரு. ஞானத்தை ஆன்மீக தந்தை ஒருவர் மட்டுமே கற்பிக்கிறார். இப்போ காட்ஃபாதர் தான் வந்து நமக்கு இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்குறாரு. வேற யாரும் இதெல்லாம் கற்பிக்க முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. தந்தை மட்டுமே பதித்த பாவனரா இருக்கிறாரு. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் கடவுள் தான். வேற யாரா சொன்னா யாரா கேட்போமா? ஏதோ ஒரு மனுஷன் வந்து சொல்றாங்க நீ மாறுன்ட்டு, நம்ம மாறுவோமா? மாறவே மாட்டோம். இங்க கடவுளே சொல்றாரு. அதனாலதான் எல்லாரும் மாறிட்டு இருக்கிறாங்க. அனைவரும்
அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் பாபா தான் சொல்லி பாபா சொல்றாரு. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையான பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாபாவின் நினைவோடு கூடவே தன்னை போல் மற்றவரை உருவாக்குற சேவையும் செய்ய வேண்டும். தர்மம் வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். அனைவருக்கும் அன்போடு புரிய வைக்க வேண்டும். 2வது பாயிண்ட், இந்த பழைய உலகத்திலிருந்து எல்லையற்ற வைராக்கியம் உள்ளவராக ஆக வேண்டும். தீயதை கேட்காதீங்க, தீயதை பார்க்காதீங்க. அந்த எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் நாம். அவர் நமக்கு அளவற்ற கஜானாவை தருகிறார். இதே குஷியில இருக்க வேண்டும். ஏதாவது நம்மளை சுத்தி நடக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்கன்றாரு. எதையுமே பார்க்காதீங்க. எதுவுமே உங்களுக்கு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி எனக்கு பாபா கிடைச்சிட்டாரு. பாபா அளவற்ற கஜானா கொடுக்குறாரு. அந்த குஷிலே இருங்க. எந்த ஒரு இதுலயும் போய் மாட்டிக்காதீங்கன்றாரு. வரதானம். ஒவ்வொரு சங்கல்பம், வார்த்தை மற்றும் செயல் பலனுடையதாக ஆக்கக்கூடிய ஆன்மீக பிரபாவத்தை ஏற்படுத்துபவர் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப நம்மளை பார்த்தாலே, நம்மளோட வார்த்தை நம்மளோட செயலெல்லாம் பார்த்தாலே யாரோ எங்கேயோ மேலேருந்து ஒரு ஃபரிஸ்தா வந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி தோணணும் எல்லாருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆன்மீக பிரபாவத்தை ஏற்படுத்தணும். அந்த மாதிரி ஆகுக. எண்ணம், வார்த்தை, செயல்ல பலனுடையதா இருக்கணும். நம்ம பேசுற ஒரு நினைக்கிற எண்ணம் ஒரு பலன் அளிக்கக்கூடியதா இருக்கணும். வார்த்தை ஒரு பலன் அளிக்கக்கூடியதா இருக்கும். இவங்க கூட பேசினேன் ஒரு மணி நேரம், எனக்கு அப்படியே மனசு நிறையவா இருக்குன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இவங்கள்ட்ட பேசி பேசி எனக்கு எனர்ஜியே போயிடுச்சு, ஐயோ நான் போய் சாப்பிடணும் போல இருக்குது, எனக்கு சுத்தமா இவங்க கூட பேசி எனர்ஜியா போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு நம்மளோட வார்த்தை வந்து சக்திசாலியா இருக்கணும். செயலும் சக்திசாலியா இருக்கணும். பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கணும்ன்றாரு. ஒருவரின் சம்பந்தத்தில் வரும்போது அவருக்காக மன உணர்வானது அன்பு, சகயோகம் மற்றும் நன்மைக்கான பிரபாவமுடையதாக இருக்க வேண்டும். நம்ம யாருக்கிட்ட பேசினாலும் நம்மக்கிட்ட வந்து அவங்களுக்காக நம்மளோட மனசு எப்படி இருக்கணும்னா, அன்பு கொடுக்குறவங்களா, ஹெல்ப் பண்ணுறவங்களா, நன்மை செய்யக்கூடியவங்களா நம்மளுடைய பிரபாவம் இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் ஒருவருக்கு தைரியம், ஆர்வம் கொடுக்கும் பிரபாவம் ஏற்படுத்தணும். நீங்கள் பேசுறீங்க ஒருத்தவங்கள்ட்டனா அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசினோடனே அவங்களுக்கு தைரியம் வரணும், ஆர்வம் வரணும். அந்த மாதிரி நீங்கள் பேசணும். அந்த மாதிரி உங்களோட வார்த்தை இருக்கணும். சாதாரண உரையாடலில் நேரம் சென்று விடக்கூடாது. சாதாரணமா, அதாவது வேஸ்டா பேசுறது கிடையாது, சாதாரணமா பேசுறது கூட டைம் வேஸ்ட் ஆயிடுதுன்றாரு. அது போன்று ஒவ்வொரு காரியமும் பலனுடையதாக இப்ப இருக்க வேண்டும். தனக்காக, மற்றவர்களுக்காக, தங்களுக்குள் ஒவ்வொரு ரூபத்திலும் பிரபாவமுடையவர்களாக இப்ப ஆகுங்கள்ன்றாரு. சேவையில் ஆன்மீக பிரபாவமுடையவர் ஆகும்போதுதான் தந்தை வெளிப்படுவதற்கு கருவியாக ஆக முடியும், நிமித்தமாக ஆக முடியும். இப்ப நீங்க சேவை பண்ணும் போது உங்களுடைய பிரபாவம் எல்லாருக்கும் ஏற்படணும். அப்பதான் நீ உங்க மூலமா பாபா வந்து பிரத்யட்சமாக முடியும். அதுக்கு நீங்க கருவி ஆக முடியும்ட்டு பாபா சொல்றாரு. ஸ்லோகன். அந்த அளவுக்கு சுப சிந்தனை செய்யும் மணியாக ஆகுங்கள். அதாவது சுப சிந்தக் மணி ஆகுங்க. நல்லதே நினைக்கணும், நல்ல சுபமான எண்ணங்களே உருவாக்கணும். சுப சிந்தக் மணி ஆகுங்க. உங்களது கிரணங்கள் உலகிற்கு வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்கும். எப்போ நல்ல நல்ல எண்ணங்களை நீங்க உருவாக்குறீங்களோ நம்மளுடைய அதிர்வலைகள் உலகத்துக்கு வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்னு சொல்றாரு பாபா. அவ்யக்த இஷாரா. சங்கல்ப சக்தியை சேமித்து சிரேஷ்ட சேவைக்கு நிமித்தமாகுங்கள்ட்டு சொல்றாரு. நேரத்தின் அனுசாரமாக சீத்தள சக்தியின் மூலம், அதாவது குளிர்ந்த சக்தியின் மூலம் ஒவ்வொரு பிரச்சனையிலும் தனது சங்கல்பங்களின் வேகத்தை, வார்த்தையை சீத்தளமாக மற்றும் தைரியமானதாக ஆக்குங்க. போக போக ஒரு பிரச்சனைலாம் வரும் நேர அனுசாரம். அப்ப நீங்க உங்க குளிர்ந்த சக்தி எண்ணங்களின் வேகத்தை குறைங்க. வார்த்தையும் சீத்தளமா மாத்துங்க. ரொம்ப கோவப்பட்டுலாம் பேசாதீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த எண்ண வேகத்தை குறைங்க. ஏன்னா எண்ணத்துலதான், முக்கியமா மனசுலதான் மீட்டர் கணக்கா ஓடும். அதுலதான் ஆத்மா வந்து சக்தி இழந்துரும். அதனால எண்ணங்களை குறைங்க. வார்த்தையை கூட குளிர்ச்சியா தைரியமானதா ஆக்குங்க. பயப்படாம பேசுங்கன்றாரு. ஒருவேளை சங்கல்பத்தின் வேகம் அதிகமாக இருந்தால் அதிக நேரம் வீணாகிவிடும்ன்றாரு. கட்டுப்படுத்தவே முடியாதுன்றாரு. நீங்க நல்லா பார்க்கலாம், நம்ம வந்து ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை வந்து வார்த்தையில பேசி முடிக்க மாட்டோம். ஆனா அவங்க பேசாமலே அந்த எண்ணத்தை மட்டும், நான் இப்படி பேசணும், அப்படி பேசணும், இவங்களுக்கு இப்படி பேசி நான் புரிய வச்சே தீருவேன், இல்லைன்னா அவங்க ஃபோன் பண்ணா நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னுட்டு. ஆனா எண்ணெய் மட்டும் அப்படியே மீட்டர் கணக்கா ஓடும். ஓடி ஓடி நம்மளுக்கு ஒரே டிப்ரெஷன்ல கொண்டு போய் விட்டுடும். அப்போ மனசு பாரமா ஆயிடும், அப்படியே வெயிட் ஆயிடும். அதனால டைம் வேஸ்ட் ஆயிடும். அதனால சொல்றாரு, அதிகமா ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதிக நேரம் வீணாயிடும். அதுக்கு நீங்க 4 வாரத்தை பேசி அமைதியா பேசி வச்சுட்டா கூட முடிஞ்சிடும். அந்த சூழ்நிலை முடிஞ்சு போயிட்டு அந்த மாயா வந்து நம்மளை விட்டு போயிடும். அதை விட்டுட்டு எண்ணங்கள்ல போட்டு போட்டு நம்ம அதை குழப்பிட்டு இருப்போம்.
டைரக்டா ஃபேஸ் பண்ணாம குழப்பிட்டு இருப்போம். அதனால டைம் வேஸ்ட் ஆயிடும், கட்டுப்படுத்த முடியாதுன்றாரு. ஆகையால் சீத்தள சக்தியை தாரணை செய்தால். நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணுங்கன்றாரு. ஆனா குளிர்ச்சியான சக்தியை பயன்படுத்துங்க, குளிர்ச்சி சக்தியை பயன்படுத்தி வீணானவைகள் இருந்து பாதுகாப்பாக ஆகிவிடுவீர்கள்ன்றாரு. ஏன் எதற்கு ஏன் இப்படி கிடையாது அப்படி இப்படியெல்லாம் கொண்டு வராதீங்கன்றாரு. போன்ற வீணானவைகளின் வேகத்திலிருந்து விடுபட்டு விடுவீர்கள்ன்றாரு. இந்த சீத்தள சக்தியை தாரணை செய்யும் போது இந்த நம்ம மனசுல ஓடுதுல, ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, ஏன் இப்படி இப்படி கிடையாது, இப்படி நடந்துடக்கூடாது, அப்படி நடந்துருச்சு, அப்படி இப்படின்னு நம்ம ஏதோ அந்த ஏன் எதற்கு எல்லாம் கேள்விலாம் அந்த வேஸ்ட், அந்த வேஸ்டோட வேகத்துல விடுபட்டுடுவீங்கன்றாரு. அதனால சீத்தள சக்தியை தாரணை செய்யுங்க, அமைதி சக்தியை தாரணை செய்யுங்கன்ட்டு பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவா.